புத்தகம் யாரும் வாங்குறதில்ல. வீடியோ முழுசா யாரும் பார்க்கறதில்ல. புத்தகத்த வாங்கி படிச்சு நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கிறதில்ல. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நடுமனம்னா என்ன? அது ஏன் பதிவு பண்ணுது? அது ஏன் டெலீட் பண்ணுது? அத ரீரைட் பண்ண முடியுமா? அத எப்படி ஏமாத்தி நம்ம ஒரு விஷயத்த உள்ள இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப ப்ராப்ளம்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம் வரும். சொல்யூஷன் நெனச்சோம்னா சொல்யூஷன் வரும். இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அது எந்த ஃபீல்டா இருக்கட்டும். அது சினிமா துறையா இருக்கட்டும், அரசியல் துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் சரிங்க. நெனச்சத அடையறது எப்படி? வெற்றி பெறது எப்படி? வணக்கம் நண்பர்களே! நினைத்ததை அடைவது எப்படி? நினைத்த காரியத்தை வெற்றி அடைவது எப்படி? இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல, ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புடைய கான்செப்ட் என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நெனச்சத அடையறது எப்படி? வெற்றி பெறது எப்படி? அதாவதுங்க, ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரகசியம் அப்படின்னு பேரு. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேத்துறது அப்படின்னு. இது சம்பந்தமா நானு 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல, பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா, பல பேருக்கு புரியல. நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. அது மட்டும் இல்லைங்க. இந்த ரோண்டா பைன் அப்படிங்கிறவங்க 6 புக் எழுதியிருக்காங்கங்க. எல்லாமே வந்து இந்த பாசிட்டிவ் அப்ரோச். எல்லாமே நினைத்ததை நடத்துவது எப்படி அந்த கான்செப்ட்ல இருக்குதுங்க. முதல் புத்தகம் த சீக்ரெட் ரகசியம். 2வது புத்தகம் த மேஜிக் மாயாஜாலம். 3வது புத்தகம் தி பவர் சக்தி. 4வது புத்தகம் ஹீரோ கதாநாயகன். 5வது புத்தகம் த சீக்ரெட் ஆஃப் லவ், ஹெல்த் அண்ட் மனி. 6வது புத்தகம் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். இப்படி 6 புத்தகங்கள்ல தெளிவா நெறைய விஷயங்கள பல வருடமா அவங்க கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த புத்தகங்கள வாங்கி படிங்கன்னு நாம பல வருடமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, த சீக்ரெட், ரகசியம், நடுமனதில் பதிவு செய்வது எப்படி, இப்படி நெறைய கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேங்க. ஆனா பலரும் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. புத்தகம் யாரும் வாங்குறதில்ல. வீடியோ முழுசா யாரும் பார்க்கறதில்ல. புத்தகத்த வாங்கி படிச்சு நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கிறதில்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6 புத்தகம். இந்த 6 புத்தகத்துல உள்ள எல்லா விஷயங்களும், அது மட்டும் இல்ல, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் 27 வருஷமா சில விஷயத்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லைங்க, தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பையன் இருக்காங்களோ, நம்ம ஊர்லங்க தம்மண்ண செட்டிங்க. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவரு எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவருதாங்க. தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க. எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். ஆமாங்க. அதனால ரோண்டா பயன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட். அதாவது சீக்ரெட்ட முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. நமக்கு நடுமனம்னு ஒண்ணு இருக்குதுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட். இது இந்த நடுமனம் எதை நம்புதோ அது நடக்கும். இதாங்க கான்செப்ட். நடுமனம்னா என்ன? அதில எப்படி பதிவு பண்ணி வைக்கிறது? அப்படிங்கிறதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் நான் கத்துக் குடுக்க போறேங்க. புரிஞ்சுக்கங்க. நடுமனம் எதை நம்புகிறதோ அது நடக்கும். ஆனா நடுமனம் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதுங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நடுமனம்னா என்ன? அது ஏன் பதிவு பண்ணுது? அது ஏன் டெலீட் பண்ணுது? அத ரீரைட் பண்ண முடியுமா? அத எப்படி ஏமாத்தி நம்ம ஒரு விஷயத்த உள்ள இன்சர்ட் பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாரு. பாஸ் ஆகணும். அப்டின்னா, அது நடுமனசுல பதிவாகி பாஸ் ஆயிருவாரு. ஃபெயில் ஆயிறக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஃபெயில வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபெயில் ஆயிருவாரு. அதாவதுங்க, நமது நடுமனம் அப்படிங்கிறது மண்ணு மாரிங்க. எதை விதைக்கிறோமோ அது முளைக்கும். புரிஞ்சுங்களா? இப்ப ப்ராப்ளம்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம் வரும். சொல்யூஷன் நெனச்சோம்னா சொல்யூஷன் வரும். தீர்வு. புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நடுமனச எப்படி ஏமாத்தி பதிவு பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். இது புரிஞ்சுட்டா நீங்க ஞானிங்க.
இந்த உலகத்தில் நடுமனதை வென்றவர்கள் தான் இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அது எந்த ஃபீல்டா இருக்கட்டும். அது சினிமா துறையா இருக்கட்டும், அரசியல் துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் சரிங்க. நடுமனதை வென்றுவிட்டால், நீங்க எந்த ஒரு ஃபீல்ட், எந்த ஒரு துறையிலும் நீங்கள் முன்னேறலாம். நடுமனசுகிட்ட மட்டும் மாட்டிட்டீங்கன்னா, எந்த துறையில உங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் நீங்கள் சக்சஸ் ஆகவே முடியாது. அப்புறம் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குங்க. உச்சந்தலையில உள்ள இருக்குது. பீனியல் கிளாண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பீனியல் கிளாண்ட்ல எது பதிவாகுதோ, அதாங்க நடக்கும். அப்போ பீனியல் கிளாண்ட்னா என்ன? அதில எப்படி பதிவுகள ஏத்துறது? அதில ஏற்கனவே இருக்கிற கெட்ட பதிவுகள எப்படி அழிக்கிறது? இதையெல்லாம் நானு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது நாம் எதை நினைக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, எத ஃபீல் பண்றோமோ, அது நம்மை தேடி வரும். நமக்கு ஃபீல் பண்ண தெரியல, உணர தெரியல, பேச தெரியல, நினைக்க தெரியலைங்க. எல்லாம் ராங்கா, நெகட்டிவா நெனைச்சிட்டு இருக்கிறோம். எனவே அந்த நெகட்டிவான உணர்வுகளை விட்டுவிட்டு, பாசிட்டிவாக எப்படி அட்ராக்ட் பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையலாம். என் வாழ்க்கையில் உண்மையிலே சொல்றேங்க. என் வாழ்க்கையில நெறைய விஷயத்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா நான் அடைஞ்சிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்லப்போனா, இப்ப எனக்கு அடையறக்கு ஒண்ணுமே இல்ல. என் வாழ்க்கையில இருந்த எல்லா ஆசைகளும், எல்லா கோல்களும் அச்சீவ் பண்ணிட்டேன். ஏன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தி. எப்படின்னா, இந்த சீக்ரெட் அப்படிங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி, நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன். 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி 8 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் மாசங்கிறது 8வது மாசம். 8வது மாசம் 8வது நாளு 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பில் நீங்கள்லாம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த வகுப்பு மாலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும். இப்பல்லாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸு அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் ஒளிபரப்பாகும். மத்த நேரத்தில பார்க்க முடியாது. ஆனா, இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓப்பன் ஆகுதுன்னா, அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்தில நீங்க எத்தன முறை வேணாலும் அத பார்த்துக்கிற மாரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. எனவே இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற நினைத்ததை அடைவது எப்படிங்கிற 10 நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூ. 1888. ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் நடத்தும் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ். இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி புரோகிராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க் வரும். ரூ. 1888 நீங்க கட்டி நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேள இந்த ஆன்லைன் வகுப்புல உங்களுக்கு புக் பண்ண தெரியல அப்படின்னா, 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க. விரைவில் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வகுப்பில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.